அடியினால் பெரும் சப்தத்துடன் குதிரை கனைத்தது. நிலையாக ஓரிடத்தில் நிற்க முடியாமல் அங்குமிங்கும் தறிகெட்டு ஓடியது. கர்னலின் குதிரை தறிகெட்டு ஓடியதனால் மற்ற வீரர்களுக்கும் பயம் ஏற்பட்டது. அதற்கு தகுந்தாற்போல தீரன் சின்னமலையும் போர்க்களத்திற்குள் நுழைந்து தன் வாளினை கொண்டு வாழை மரங்களை சீவுவது போல் படை வீரர்களின் தலைகளை சீவினார். அத்துடன் தன் இடுப்பில் இருந்த குத்தீட்டியை எடுத்து மேக்ஸ்வெல் ஏறியிருந்த குதிரையை நோக்கி வீசினார். குத்தீட்டி குதிரையின் காலில் குத்தி மேலும் காயத்தை உண்டாக்கவே வலி தாங்க முடியாமல் மீண்டும் தறிகெட்டு ஓடியது. அதனை கட்டுப்படுத்த மேக்ஸ்வெல் எவ்வளவோ முயன்றும் அதை நிறுத்த முடியவில்லை. மேக்ஸ்வெல் குதிரையுடன் சென்றதை பார்த்த படை வீரர்களும் பின் திரும்பி ஓடத் தொடங்கினர். அப்படைகளை விரட்டிச் சென்ற தீரன் சின்னமலையும் கருப்பசேர்வையும் எப்படியாவது போய் தொலையட்டும் என நினைத்து தங்களது படை வீரர்கள் பட்ட காயங்களுக்கு மருந்து போட்டு ஆறுதல் கூறினர். எஞ்சிய கால்வாசி படை வீரர்கள் சங்ககிரி கோட்டையை அடைந்தனர். இவ்வளவு பெரிய படையால் தீரன் சின்னமலையை வெல்ல முடியவில்லையே என்று மேக்ஸ்வெல் மிகவும் வேதனைப்பட்டான். தமக்கு நேர்ந்ததை மிகப்பெரிய அவமானமாக அவன் கருதினான். இருப்பினும் சின்னமலை மீதிருந்த வெறுப்பும் கோபமும் மேக்ஸ்வெல்லுக்கு குறையவே இல்லை. சின்னமலையை வென்றே ஆக வேண்டும், எப்படி வெல்வது என ஆராய்ந்து பார்க்கலானான். சின்னமலை படைகளில் உள்ளோர் குறிதவறாமல் ஈட்டி எறிதல், கத்தி மற்றும் வாள் வீச்சுகளில் சிறப்படைந்திருப்பது போல தனது படை வீரர்களுக்கும் புதிய முறையில் பயிற்சி அளிக்க வேண்டும் என்று மேக்ஸ்வெல் எண்ணினான். சிவகங்கை சீமையிலிருந்து மருது சகோதரர்களையும் கட்டபொம்மனின் தம்பி ஊமைத்துறையையும் அடக்கச் சென்றிருந்த படை அவர்களை தூக்கிலேற்றிய கையோடு சின்னமருதுவின் செல்ல மகனான 15 வயது நிரம்பிய துரைசாமியுடன் 73 தேசபக்த வீரர்களை மலேசிய பினாங்கு தீவுக்கு கொண்டு சென்ற செய்தியும் மேக்ஸ்வெல்லை மகிழ்ச்சியில் ஆழ்த்திய அதே நேரத்தில் தீரன் சின்னமலை உயிரோடு இருப்பது அவனை துடிக்கச் செய்தது. எப்போது சிவகங்கையிலிருந்து சங்ககிரிக்கு படைகள் வந்தவுடன் அப்படைக்கு பயிற்சி கொடுத்து ஒட்டுமொத்தத்தில் சென்று சின்னமலையை வளைத்து பிடித்து தீர்த்து கட்டுவோம். அத்தோடு அவனது ஓடாநிலை கோட்டையை அழிப்பது மட்டுமின்றி அவன் பிறந்த ஊர், வளர்ந்த ஊர், வாழ்ந்த ஊர், வணங்கிய கோயில் அனைத்தையும் சிதைத்து அடித்து நொறுக்கி அழிக்க வேண்டும் என்று எண்ணிய மேக்ஸ்வெல் இதற்கிடையில் மேக்ஸ்வெல் ஒரு சூழ்ச்சியும் செய்தான். அதாவது தீரன் சின்னமலையின் செயல்பாடுகளை அறிந்து வந்து சொல்பவர்களுக்கு சன்மானம் தருவதோடு ஆங்கிலேயர்கள் தீரன் சின்னமலையை பற்றி எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை.